Hello everyone, this is Surds and you are watching Explore Academy online classes. Okay. So இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூல். ஜஸ்ட் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரிசீவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். அதோட ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதை முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு உங்கள் மைண்டை வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போது ஒரு 1 வீக் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு நல்லா ஆர்வமாக நல்லா எந்தூசியஸ்டிக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ லைட்டாக கொஞ்சம் 1 வீக்கு கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்துட்டு ஒரு 3 days ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நம்மளை சுற்றி உள்ளவங்க ஆல்ரெடி கொடுக்குற அந்த கிரிட்டிசிசம், ஜஸ்ட் இதெல்லாம் மணி கொடுத்தா தான் கிடைக்கும், நிறையா 2-3 வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே, எல்லாமே ஏன்னா அவங்கவுங்க என்னென்ன விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாருமே நம்ம ப்ளேம் பண்ண வேணாம் சொல்ல வரேன். ஓகேங்களா? நடந்த விஷயங்களை வச்சு தான் அவங்க அதை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அவங்க மீட் பண்ண, அவங்க பார்த்த பர்சன்ஸு, அவங்க பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு, அதை வச்சு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம சைடு ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வைக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, சக்ஸஸ்க்கான ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். இங்கே சம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஈஸியான மெத்தடில் வந்துட்டு லாஜிக்கலாக யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்கிறேன். ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்கள் கெரியரில் இந்த பர்டிகுலர் எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஜேர்னியை நான் சூஸ் பண்ணிட்டேன், இதை சக்ஸஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நான் வெளியே போக மாட்டேன், அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பற்றி தான் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக யோசிக்கணும்னு சொல்லுவார். ஜஸ்ட் இந்த மாதிரி தாட்ஸ் மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறேன். வேறு எந்த விதமான அந்த நச்சுத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எதுவுமே, ஏன்னா இந்த ஸ்டேஜில் இந்த ஏஜில் வந்துட்டு நிறைய உங்களை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுவாங்க. அது எதுவுமே நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. உங்கள் மைண்ட் வந்துட்டு உங்கள் கரியரில் சக்ஸஸ் பண்ணுறதை மட்டும்தான் யோசிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2 months முன்னாடி ஒரு எக்ஸாம்ஸ் வந்திருக்கும், அந்த ரிசல்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபெயிலாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரே விஷயம் மைண்ட் பண்ண வேண்டியது, அந்த 2 months இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க புதுசாக, ஜஸ்ட் அதை மோட்டிவேஷனை எடுத்துகிட்டு இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஏன்னா ஆல்ரெடி பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியரை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேணாம் சொல்கிறேன். இட் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அது நடந்து போச்சு சொல்லுவார். ஓகே, அது ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இனி வரப்போகக்கூடிய ஃப்யூச்சரை வந்துட்டு தி பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி ஒரு கரியரை செட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு மொதல் விஷயம் வந்துட்டு உங்கள் மைண்டை நீங்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அந்த மைண்டில் வந்துட்டு எதை பற்றின விஷயங்கள் மட்டும் இருக்குன்னா ப்ரிப்பரேஷனை மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, இந்த எக்ஸாம்ஸை வந்துட்டு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன் ஷார்ட் டைமில். இதை கிளியர் பண்ணுறது என்ன கேட்டால் வந்துட்டு 2 விஷயம் தான் சொல்கிறேன். ஒன்று, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கிளியர் பண்ணோன்னா இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். 2 விஷயம் தான் சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ண இதோட ஸ்ட்ரெயிட் வே, இந்த சக்ஸஸ்க்கான ஸ்ட்ரெயிட் வே வந்துட்டு ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். இந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இந்த வேர்டு நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் கிடையாதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எல்லாமே நீங்கள் எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவார். புரிஞ்சுன்னா அந்த டைம் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற டைமு ப்ளஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக போகிற டைமை வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணி இதில் எடுத்துக்கணும்னு சொல்லுவார். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, இதை மைண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இது என்ன சொல்கிறது, நீங்கள் அது வேர்டை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு ட்ரூவாக இருங்க. டூரேஷன் வேணால் கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர கன்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகும்னு சொல்லுவார். ஓகே, இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூல். இந்த செயின் ரூல் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஒரு சம் சொல்கிறேன், அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 20 பேர் ஒரு வேலையை வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 8 நாளில் முடிக்கிறாங்கன்னா, அதே வேலையை வந்துட்டு 30 பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஷினை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்க வந்துட்டு வேரியஸ் எக்ஸாம்ஸில் பார்த்துருப்பீங்க. இல்லை புதுசாக பார்க்குறவங்கன்ட்டு யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நான் சொன்ன இந்த டிஸ்கஸ் பண்ண இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த டாப்பிக்கோட தான் சொல்லுவேன்.
சில குவான்டிட்டியை 2 குவான்டிட்டி இல்லை மோர் தென் 2 குவான்டிட்டியை வந்துட்டு ரிலேட் பண்ணி அதுக்குள்ளே ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஆன்சர் எடுப்போம்னு சொல்லுவார். ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த செயின் ரூல் வந்துட்டு இந்த 3 கான்செப்ட் தான், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட் வேரியேஷன், நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் வேரியேஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பவுண்ட் வேரியேஷன். இதை நம்ம கீவேர்டு மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். ஒன்ஸ் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாவே நமக்கு இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சம் வந்துட்டு டைரக்ட் வேரியேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை இன்டைரக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை காம்பவுண்ட் வேரியேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட கான்செப்ட் வந்துட்டு பேசிக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தென் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நீங்கள் டாப்பிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கோட எல்லா டைப்ஸுமே வந்துட்டு டீட்டெயிலாக ஆல்மோஸ்ட் நான் இப்போ கரண்ட் லெவலில் வரை கேட்கக்கூடிய எல்லா டைப்ஸுமே உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே 1 by 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, ஃபிடேக், ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்லை எல்லா எக்ஸாம்லையுமே வந்துட்டு மினிமம் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது, மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். கவனிங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன், அதுலேருந்து நம்ம கான்செப்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கவனிச்சுக்கங்க. இங்கே பாருங்கள், 40 புக்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு ₹6,000. 40 புக்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு 6,000 அப்படின்னா 90 புக்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறேன். எனக்கு நீங்கள் வேல்யூலாம் சொல்ல வேணாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம், 40 புக்ஸ்க்கே 6,000 காமிக்குதுன்னா 90 புக்ஸ்க்கு வந்துட்டு அதை விட ஜாஸ்தியாக காமிக்குமா அதிகமாக இருக்குமா அதான் கேட்குறேன். 40 புக்ஸோட ப்ரைஸே 6,000 அப்படின்னா 90 புக்ஸ்க்கு வந்துட்டு அதை விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஓகே, கரெக்டாக யோசிச்சிருந்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு லாஜிக் தான், இங்கே குவாலிட்டி வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, புக்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் காஸ்ட்டாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவார். ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா புக்ஸோட குவாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு ரிலவெண்ட்டாக இன்னொரு சைடு வந்துட்டு காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது 2 குவான்டிட்டி எடுத்து கம்பேர் பண்ணும்போது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வேரியேஷன் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? சேம் சேஞ்சஸ் will happen on both side. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90க்கு பதிலாக 9 எடுக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், 40 புக்ஸ்க்கு 6,000 அப்படின்னா 9 புக்ஸ்க்கு என்னவா இருக்கும்? ப்ரைஸ் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வேல்யூ வந்துட்டு 6,000ஓட கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? அதே என்னோட கேள்வி. கம்மியாக தானே இருக்கும். என்ன லாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இங்கே டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, ஒரு சைடு குவாலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? டைரக்ட் வேரியேஷன் தான் சொல்கிறேன். அப்போ டைரக்ட் வேரியேஷனாக ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிச்சு. 2 குவான்டிட்டி எடுத்து கம்பேர் பண்ணும்போது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சைடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வேரியேஷனை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறோம். சார் வேறு எதெல்லாம் டைரக்ட் வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிசன், மென் அண்ட் சேலரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 500 பேருக்கு வந்துட்டு மாதம் வந்துட்டு ஒரு 30 lakhs நீங்கள் சேலரி கொடுக்கணும். 500 மெம்பருக்கு 30 lakh. இப்போ உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்குது, அதை வச்சு பார்த்தா இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு 1500 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், 500 பேர் வேலை செய்யும் போது நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ 1500 பேர் இருக்காங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட சேலரியோட எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், மென் இன்க்ரீஸ் ஆனால் சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுது, மென் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சேலரியும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். சேலரியோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இஸ் இட் கிளியர்? அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சேம் சேஞ்சஸ் தான். ஸோ இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். தென் பாருங்கள், மென் அண்ட் ஒர்க். ஒரு பில்டிங் எடுத்துக்கலாமே, அங்கே ஒரு 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும். அதே எஃபிஷியண்டான ஒரு 30 பேர் வேலை செஞ்சாங்கன்னா ஒர்க் நிறைய நடந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணினா நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் மென் டிக்ரீஸ் ஆகினாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ டைரக்ட் வேரியேஷன். இட்ஸ் என்ன சொல்ல போனால் கண்ணாடி மாதிரி, ஜஸ்ட் ஒரு சைடு என்ன ஆகுதோ நீங்கள் கண்ணாடியை பார்த்து கை தூக்குனீங்கன்னா அங்கேயே என்ன ஆகும்? கை தான் தூக்கும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, இட்ஸ் மிரர் மாதிரி ஒரு சைடு என்ன சேஞ்சஸ் ஆகுதோ அதே இன்னொரு சைடு ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நவ் வி ஹேவ் கிளியர் ஐடியா வாட் இஸ் மீன் பை டைரக்ட் வேரியேஷன். ஓகே, இப்போ ஒரு டைரக்ட் வேரியேஷனில் வந்துட்டு சம் இப்போ பேசிக்கான ஒரு சம் கொடுத்துருக்காங்க. த ப்ரைஸ் ஆஃப் 40 books இஸ் ₹6,000. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 90 books? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 90 books? அப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு புக்ஸில் வந்துட்டு குவான்டிட்டி வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ 2 சைடுமே சேம் சேஞ்சஸ்னால் இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன்.
அப்போ டைரக்ட் வேரியேஷன் சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஜஸ்ட் x is equal to 6000. இந்த விஷயத்தை நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா என்னோட கொஸ்டின்ல இருந்து the price of 40 books is rupees 6000, then what is the price of 90 booksனு கேட்டிருப்பாங்க. அதை ஜஸ்ட் அந்த 2 கேட்டகரி மென்ஷன் பண்ணுறேன். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்தா புக்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ்ன்னு பார்க்குறேன், அதுக்கு நான் ப்ரைஸ் எழுதிடுறேன். செகண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ், ப்ரைஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்ட் வேரியேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு நேரம் இருக்க மேலே வேல்யூ அப்படியே எழுதிட்டு இது என்ன வேரியேஷனில் இருக்குது? டைரக்ட் வேரியேஷனில் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் வந்து எடுக்கும்போது தலைகீழ எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க, ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கணும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக இந்த சம்மெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுறேன். ஆனால் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சம்மு கிரியேட் பண்ணுவோம்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த 2 கேட்டகரி கொடுத்துருந்தாவே அந்த கேட்டகரி வந்துட்டு டேரக்டில் இருக்கா இன்டேரக்டில் இருக்கான்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு டேரக்ட்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரெசிப்ரோக்கில் போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சார் கிளியர்? ஓகே, இப்போ கவனிச்சிங்க. இது சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இது இங்கே கேன்சல் ஆச்சு. இதில் வந்துட்டு 1500 இல்லைங்களா? இதை பார்க்கும்போது 9 into 15 பார்த்தீங்கன்னா 135, 13,500. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒருவேளை கிளியராக ஐடியா ஆச்சுங்களா? ஓகே, இப்போதைக்கு வந்து டைரக்ட் வேரியேஷனுங்கிறது சேஞ்சஸ் வில் ஹேப்பன் ஆன் போத் சைடு, சேம் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் ஆன் போத் சைடுன்னு சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இந்த 2 டைம் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறோங்கிறது தான் டேரெக்டாக இருந்தால் ரெசிப்ரோக்கில் எடுக்கணும்னு சொல்கிறேன். இது கிளியர் ஆச்சுங்களா? அப்படியே மைண்டில் வச்சுக்கங்க, அப்படியே இன்டெரக்ட் பார்க்கலாம். கவனிச்சுங்க. இன்டைரக்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கவனிச்சுங்க. ஜஸ்ட்டு இப்போ அது ஏபின்னு வச்சு ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இட்ஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸு. ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு கார் வந்துட்டு 60 km/h ஸ்பீடு, 60 km/h வந்துட்டு இங்கேருந்து இங்கே வரத்துக்கு, அதாவது ஏலேருந்து பி வரத்துக்கு வந்துட்டு ஒரு 4 hours வச்சுக்கலாம். 60 km. இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். 60 km ஸ்பீடு வந்துட்டு 60 km/h இருக்கும்போது 4 hours இப்போ ஸ்பீடு வந்துட்டு 150 km/h. ஸ்பீடு வந்துட்டு 150 km/h. நீங்கள் எனக்கு ஆன்சர்லாம் சொல்ல வேணாம். இப்போ நம்ம பார்க்கும்போது 60 km/h போனால் 4 hours, இப்போ 150 km/h ஸ்பீடு வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் டைமு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லும். ஒரு சைடு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடு டைம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. அகைன் I'll give one more example. அதே சேம் டிஸ்டன்ஸு. இப்போ ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 40ல் போகுது, 40 km/h போகும்போது அது வந்து 10 hours எடுத்துக்குது. 40 km/h போகும்போது 10 hours எடுத்துக்குது. இப்போ அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 10 km/h தான். இப்போ 40ல் போகும்போதே 10 hours, இப்போ 10 km/h ஸ்பீடு வந்துட்டு ரெடியூஸ் ஆச்சு. ஸ்பீடு ரெடியூஸ் ஆச்சுன்னு டைம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவார். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு டிக்ரீஸ் ஆகுது, இல்லை ஒரு சைடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வேரியேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேரியேஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறோம். இட்ஸ் கிளியர்? ஓகே, இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 24 men can do a work in 36 days. Then in how many days 6 men can finish the same work ன்னு சொல்கிறேன். அப்போ 24 men வந்துட்டு ஒரு ஒர்க்கை வந்துட்டு 36 days முடிக்கிறாங்கன்னா அப்போ 6 members வந்துட்டு எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் men வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, உங்கள் டீமில் வந்துட்டு ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேர் இருந்தால் அந்த வேலையை கரெக்டாக 10 நாளில் முடிக்க முடியும். ஆனால் செக் பண்ணி பார்த்தா இப்போ உங்கள் டீமில் வந்துட்டு வெறும் 2 பேர் தான் இருக்கீங்க. உங்கள் டீமில் வெறும் 2 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகம் தானே ஆகும். இட்ஸ் அப்போ பாருங்க மாறி மாறி நடக்குது. அப்போ அது என்ன வேரியேஷனாக இருக்கும்? இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24 பேர் 24 men இருந்தால் 36 days முடியும். இங்கே நமக்கு 6 men தான் இருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டிக்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது. இது மாறி மாறி நடக்குதுன்னா இது என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இன்டைரக்ட் வேரியேஷனில் சேம் எக்ஸுக்கு மேலே வேல்யூ அப்படியே எழுதிட்டு லிசன் ஒரு விஷயம் இங்கே ரீகால் பண்ணிக்கலாம். வேரியேஷன் வந்துட்டு டேரெக்டாக இருந்தால் இதை வந்துட்டு நம்ம ரெசிப்ரோக்கலாக எடுத்து எழுதுறோம் இல்லையா? இருக்கிற வேரியேஷனே இன்டைரக்டாக இருந்தால் என்ன டைமோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும், அது அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சொல்லுவாங்க. ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது பாருங்கள், வேரியேஷனே இன்டைரக்டாக இருந்தால் டைம் அப்படியே எடுத்து எழுதுனோம்னா செக் பண்ணி பாருங்கள். ஐம் சாரி 4 times therefore 144 days. 144 days.
சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு எதெல்லாம் டைரக்ட் வேரியேஷன் எதெல்லாம் இன்டைரக்ட் வேரியேஷன் பார்க்கும்போது கவனிச்சுங்க. இப்போ இன்டைரக்ட் வேரியேஷனில் வந்துட்டு இது நம்ம செக் பண்ணியாச்சு. ஹவர்ஸும் டேஸ்ன்னு பாருங்கள். ஒரு வேலை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது கரெக்டாக 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சால் அது ஒரு 12 நாளில் முடிச்சிடலாம். 4 மணி நேரத்து வேலை செஞ்சிங்கன்னா 12 டேஸில் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணது வந்துட்டு 9 ஹவர்ஸ் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். பர் டேக்கு வந்துட்டு 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 12 டேஸ் எடுப்பீங்களா 12 டேஸோட கம்மியாக எடுப்பீங்களா? கரெக்டாக யோசிச்சிருந்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணவே 9 டேஸ் முடிக்கிறோன்னா இப்போ வந்துட்டு 9 ஹவர்ஸுங்கும் போது நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஓகே, இப்போ பெர் டேஸ்க்கான ஹவர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண டோட்டல் டூரேஷன் கம்மியாகிட்டு இருக்கும். பெர் டேக்கான ஹவர்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ண டோட்டல் டூரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்கிறோம். சரி, கிளியர்? அப்போ இது மாறி மாறி நடக்குது. அப்போ இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? இட்ஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா லைனு பேஜஸ் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு பேஜுக்கு வந்துட்டு 10 லைன் வச்சோம்னா கரெக்டாக 100 பேஜஸில் முடிஞ்சிடும் டாக்குமெண்ட். ஒரு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணி எடுக்கணும். செக் பண்ணி பார்த்தா ஒரு பேஜுக்கு 10 லைன் இருந்துச்சுன்னா கரெக்டாக 100 பேஜில் வந்துட்டு டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து 15 லைன் வச்சு டைப் பண்ணுங்கள். ஒரு பேஜுக்கு 15 லைன். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரு பேஜுக்கு வந்துட்டு 10 லைன் இருக்கும்போது 100 பேஜ் காமிக்குதுன்னா இப்போ 15 லைன் இருக்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் டிக்ரீஸ் ஆயிரும் இல்லையா? சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ இதுவும் மாறி மாதிரி நடக்குது. அப்போ இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? இட்ஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். தென் இட்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சிசி மைலேஜ். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பைக் வந்துட்டு 120 சிசி இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஒரு லிட்டருக்கு வந்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் கொடுக்க முடியுது. இதே 120 சிசியாக இருக்கும் போது 24 கிலோமீட்டர்னா இதே 500 சிசியாக இருந்துச்சுன்னா சொல்கிறது புரிஞ்சுன்னா அப்போ சிசி இன்க்ரீஸ் ஆக மைலேஜ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சிசி கம்மியாக மைலேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்கிறேன். அப்போ இது மாறி நடக்குது. அப்போ இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? இட்ஸ் இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வேரியேஷன் டேரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். டேரெக்ட் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு இதை அப்படியே தலைகீழ எடுத்து எழுதுறீங்கன்னு சொல்லுவேன். வேரியேஷனே இன்டெரக்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் அந்த டேம் எழுதிட்டு இந்த டேம் எடுக்கிறத வந்துட்டு ரெசிப்ரோக்கலாக எடுக்கக்கூடாது. ஏன்னா வேரியேஷன் இன்டெரக்டாக தான் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது புரிஞ்சுக்கலாம்? ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே டைரக்ட் வேரியேஷனில் வரும், இதெல்லாமே இன்டைரக்ட் வேரியேஷனில் வரும் சொல்லுவார். ஓகே, தென் வந்துட்டு கவனிச்சிக்கலாம். இங்கே கவனிங்க, இங்கே புக்ஸு ப்ரைஸு ரெண்டு குவான்டிட்டி தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் டைரக்ட் வேரியேஷன். இங்கேயும் மென்னு டேஸு ரெண்டு குவான்டிட்டி. நீங்கள் கம்பேர் பண்ணுற குவான்டிட்டி வந்துட்டு 2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டைரக்ட் வேரியேஷனாக இருக்கும். இஃப் இட் இஸ் மோர் தென் 2, அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் 2 இருக்கும் போது அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு அந்த கேட்டகரிக்கு என்னன்னு பேருன்னா இட்ஸ் அ காம்பவுண்ட் வேரியேஷன். வாட்? காம்பவுண்ட் வேரியேஷன். இங்கே பாருங்களேன், 15 men working 12 hours per day, they are able to finish your work in 20 days. Then now 30 men working 8 hours per day, in how many days the work will be completed? சொல்கிறது புரிஞ்சுங்களா? 15 பேர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யும் போது அந்த வேலை வந்துட்டு 20 நாளில் முடியுதுன்னா இப்போ 30 பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும் எத்தனை நாளில் முடியும்னு சொல்கிறேன். இதுவும் கூடயும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் தான் சொல்கிறேன். இது போக வந்துட்டு ஒர்க் இருக்கும், அதுக்கான சேலரி இருக்கும். இப்படி நிறைய கேட்டகரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணதான் தெளிவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைப்பாக பேசிக்லேருந்து அப்படியே அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு சொல்லுவேன். புரிஞ்சுங்க? இப்போதைக்கு வந்துட்டு இந்த டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2 மார்க் இருக்குது. இதில் வந்துட்டு நியர்லி வந்துட்டு ஒரு 10 to 12 கேட்டகரி இருக்குது. அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்களோட அசைன்மெண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதோட டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்துட்டு எக்ஸாம்ஸில் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100% வந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி கவனிக்கும் போது வந்துட்டு அதேமாதிரி செதற விடாமல் கவனிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது உங்களுக்கு 100% அப்படியே இப்போ மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவேன். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, இனி இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கேன். இதை பேஸ் பண்ணி 1 by 1 டைப் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.